அந்த மைய தேய்ச்சுன்னு தெரியல தூங்க விட மாட்டேங்கிறான். ஆமாம்மா நைட்ல தான் தூங்க விட மாட்டேங்கிறான். மெயினா 24 மணி நேரமும் இதே வேலையாவா இருப்பான். எல்லாம் இந்த டாப் இருக்கிறான் பாரு. என்ன டாப் சொல்றேன் நான் என்ன பண்ண? நான் இந்த தோசை தவாதான் பாத்துங்க. பாத்துங்க நான் என்ன வெவுத்து வச்சிருக்கிறேன். நீ என்ன வெவுத்து வச்சுல? யார் ராவா குடிச்சானா? வெவுத்து வச்சுலுங்க. யாரு வாங்கி குடிச்சாங்க? ராவா குடிச்சா யாரு தெரியும்? நானும் இங்க இருந்து பாத்துக்கு நான் வேறேன். அவ்வளவு தொலைவில் இருந்தா 2 மாதிரி தொலைவில் உக்காந்துக்கிறேன். போட கஷ்டமா நீ தானே போறாங்க. ஐயோ நீ அப்படி பேச அப்படி பேச நாளைக்கு முனியாண்டி விலாசுக்கு எத்துமான்னு பாத்துங்க. அது முனியாண்டி விலாசுக்கு என்ன தெரியாதா? இந்த பரோட்டா சுருட்டு, இந்த ஆம்லேட் சுருட்டு, அது என்ன தெரியுமா? கலைக்கு கலைக்குன்னா சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். எனக்கு தெரியாது கலைக்கு. நான் சொல்லிட்டா கலைக்கு என்ன தெரியுமா? தோசை தவால 2 முட்டையை வச்சு ஊத்திடுவாங்க. அப்ப சேருவா கொஞ்சம் அதில் தூக்கி ஊத்துவாங்க. ஊத்திட்டு அப்படியே கலந்துக்கினே இருப்பாங்க. கரெக்டா அந்த குழந்தை கக்கா போது போய் போல போலான்னு அது போல வர சொல்லி வெயிச்சு கொடுப்பாங்க. அதான் கலைக்கு. ஒரு நாள் நான் கையில வாங்கிட்டு வாங்கி வந்துட்டேன். என்னடா இது மாடல் கண்டுபிடிக்கிறாங்க பொண்ணு பொண்ணு. யாரும் சாப்பிட்டுக்கிறாங்களா? யாரும் சாப்பிட்டுக்கிறீங்களா? நாளைக்கு போய் வாங்கினா அதே மாதிரி இருக்கும். குழந்தை கக்கா போட்டு நாளைக்கு போய் வாங்கினா ஞாபகம் வரும் உனக்கு. நான் சொன்னதுதான் ஞாபகம் வரும். என்ன தூக்கம்? தூக்கம் கண்ணுல என்ன வருதா செய்யா? 2 சேர் போட்டு கொடுத்துருக்காங்கடி. நைட்ட தூங்குவாங்க. நாங்களாம் பகல் யாரு கேட்கல அதை விடு. நீ என்ன நடக்குது தெரியாது. நீ ஆட்டம் போட்டுக்கிறியா? போடா. அவன் தூங்கவே விட மாட்டேங்கிறான். என்ன அவன் தூங்க விட மாட்டேன்றான். நீ எங்க சொல்லிருக்கணும். இவ்வளவு தடவு அவ்வளவு தடவுன்னு. நீ டப்பா மையம் சொன்ன. எனக்கு எது தெரியும்? டப்பா மைய தடவி விட்டேன். அவன் பாவம் விட்டுட்டு இங்கேயே சீத்திங்கிறான். என்ன பண்ணான்? அதையும் சொல்ற. அதுக்கு வேற கீழே அது தான் தேய்ப்பாங்களே. என்ன தெரியும்? நான் டப்பா மைய தடவி விட்டேன். சரி விடு. நான் எட்டு நின்று பார்த்தேன். நீ ரூம்ல வெளியே வர விசுத்து பாத்தியா இல்லையா? நான் போய் தூங்குறேன். ஏன் 10 பேர் கூட சமாளிப்பேன். அவனுக்கு சமாளிக்க முடியல. குதிரை மாதிரி வேலை செய்தது. சரி சரி பரவாயில்ல இருட்டான். அந்த குதிரை மாத்திர கூட வேணாம். இது ஓவர். வேணுமா? அவரெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஆமாதானப்பா. மூளைக்காட்டு மை தெரியல. அதெல்லாம் தெரியும். ஆமா சரி சரி. அதை விடு. எங்க போறான்? தூக்கமா உனக்கு தூங்கவே டைம் கிடையாது. இப்போ மந்திரவாதி சொன்னா உனக்கு ஒரு வேலை விட்டுக்கிறான். ஜாப்பு. இப்ப என்ன வேலை? மன்னரை கொலை பண்ணணுமா? மாட்டா கொல்லி. குட்டி நைனா நைனாவா? நம்ம உமால வச்சுங்க. அப்பாப்பா என்ன பார்த்தா காயம் இருக்குதான். நான் உமால வச்சுக்கிட்டேன். எங்க அம்மா நான் கேள்வியா? அப்ப நீ யாருமா? குழந்தையா? ஆமா நான் குழந்தை தான். எனக்கு வயசான எங்க அம்மா கூட நீக்கு போனா கூட 100 கல்யாணம் பண்ண எங்க அம்மாளுக்கு. சரி விடு. சும்மா தானே வீட்டு போயிட்டேன். என்ன பண்ணலாம்? அதான் சரி விடு. சரியா விடு. இப்ப போன் பண்ணாங்களே எங்க அம்மா. போன் பண்ணாங்க. என்ன கம்பெனி? போன் பண்ணாங்க. போன் பண்ணானே எங்க அம்மா போன தயாரிக்கிற போன் பண்றேன். இதான் நான் போன் பண்ணேன். ஐயோ கால் போட்டாங்க. காலா? கை இல்லையா? ஐயோ என்னடி எவடா உனலாம் பெத்தா? என்னம்மா தான் என்ன 11 மாசம் சுமந்து பெற்றா. 10 மாசம்னா 1 மாசம் துட்டிலையா? எங்க அம்மா என்ன தள்ளி உங்க அம்மா தள்ளி வைக்கிறானே. எங்க தெருவில் வந்து பாரு. எங்க அப்பங்கார எத்தி ஆயாவை தள்ளி வச்சுக்கிறான். சிங்கம் பரம்பரை எடுத்து கட்டிய என் ஒப்ப இதுல நீ இப்ப எடுக்கலான்னு பாக்குறியா? சரி விடு. நான் அந்த கைவனை போட்டு தர மாட்டேன். தோட்டத்தை கேளு. அவன் அவ்வளவு துண்டு கோல் வச்சுன்னு ஆட்டம் பண்ணிங்கிறான். அவன் அவன் போட்டு தள்ளினா நம்ம 2 பேரும் அவன் போட்டு தள்ளிடுவான். நம்ம வசதியா வாழணும், நல்லா வாழணும்னா மன்னர் போட்டு தள்ளி ஆகணும். கட்சி வேலை அவள்தான். நீ முடிவு பண்ணி உயிரோடு இருக்கலாமா இல்ல பணக்காரனா வாழலாமா? போட்டு தள்ளலாமா? சரி ஓகே போட்டு தள்ள ரெடி. ஆனா நம்ம பேர் அடிப்படக்கூடாது. என் கெல்ல தேடிப்பாங்களே. நம்ம தான் கொலை பண்ணு வரக்கூடாது. என் பேரு ஓ நம்ம தான் செஞ்சுன்னு யாருக்கு தெரியக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஐடியா இருக்குது. என்ன? மகாராணிய மன்னர் கண்ணாடிக்கு பால் எடுத்து போவாங்க. அந்த பால் எப்படின்னா நான் விஷத்தை கந்துட்டான்.
நம்ம மேல பழி வராது, மொத்தம் மகாராணி மேல போயிடும். நம்ம தப்பிச்சுலாம். ஒரே கல்ல 2 மாங்காய் உம்மால. உம்மாலையா? அதெல்லாம் சும்மா செய்தி எப்படி ஐடியா? பொடுதோ நீதான்டா டாபர். தேவடியானா நீதான் தேவடியா. சரி ஓகே, அவங்க எப்ப போவாங்க பால் எடுத்து நமக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு இன்னில இருந்து நம்ம ஃபாலோ பண்றோம். மகாராணி எங்கெங்க போறாங்க எங்கெங்க வராங்கன்னு ஃபாலோ பண்ணினே இருக்கணும். அந்த கேள்வி ஃபாலோ பண்றதால தான் இதுக்கு அப்புறம். ஆமா ஆமா. என்ன பேசும் பஸ் எங்கிட்ட இருக்குது. ஏன்? ஏன்னா யாரா கூடமா பேசலாம் ஊச்சி தள்ளில. சரி சரி, எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஏன் அவங்க என்ன பேசுறாங்க? ஒண்ணு புதுசா ஒண்ணு வந்துக்குதே. அச்சோடா கொஞ்சம் விடு. சரி சரி, அவங்க சொன்ன கேட்டு கேட்கவே கேட்காது. சொன்ன பாத்துக்காடு மூச்சு கிடக்குது விடு. சரி வா அம்மா அம்மா பால போடு. என் மகளுக்கு திருமணம் செய்து வைத்தது தவறா? என் மகளுக்கு ஒரு வரனை தேடி பார்க்கிறேன். இதுவரை மகளுக்கு திருமணம் நடக்கிறது. என் வாழ்க்கையை இப்படி ஒரு புயல் அடிக்கும் என்று கடவுளை மேல் பார்க்கவில்லை. நான் எதற்கு மனிதனாக மண்ணிலே பிறந்தேன்? சோதனை என்றால் யாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? என்னங்க என்ன பண்றீங்க? என்னங்க நீங்க நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாக்க நான் என்ன ஆவறது? நானு என்னங்க நடந்ததை மறக்க முடியுமா வாழ்க்கையில்? யாருக்காக திருமணம் நடந்து முதலிரவனே பெருநோய் வந்திருக்க பார்த்திருக்கிறேன். நமது மகனுக்கு திருமணம் நடந்து நமது மருமகளுக்கு பெருநோய் வந்துவிட்டது. இதை யாரால் மறக்க முடியுமா? அதான் காலை செய்த கோலங்கால விட்டு தள்ளுங்க. நீங்களும் சரியா சாப்பிடறது இல்ல, சரியாம தூங்குறது இல்ல. உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்னங்க செய்யறது? எனக்கு நீ யாரு இருக்கிறாங்க? எனக்கென்று இறைவன் இருக்கிறான். எனக்கென்று யாரு? கடவுள் தான் இருக்கிறாருன்னு தான் நான் நினைச்சுக்கிறேன். இன்னமும் சரி, இதுக்கு மேற்பட்ட கடவுள் தானே எனக்கு துணை. வேற எந்த ஒரு துணையும் இல்லை எனக்கு. என்னங்க உன்னை ஏன் இப்படி பார்க்கிறேன்? ஏன்? எனது மனைவி ஆயிற்று. என் மனைவிக்கு என்ன நடக்குமோ என்று. அதெல்லாம் எதுவும் நடக்காதுங்க. அந்த பால் காய்ச்சி வச்சிருக்க அந்த பாலாவது குடிங்க. பஞ்சையிலே பால் படம் மறந்தக்கூடிய பிள்ளைகளே பரதவித்து தவித்துக் கொண்டிருக்கிறார். பாலும் படமும் நமக்கு ஒரு கேடா? ஏங்க அப்படி சொல்றீங்க? பாலும் வேண்டாம், நீ வேண்டாம். மகாராணி பால் எடுத்துட்டு வர போறாங்க. கொஞ்சாமி கையில விசங்குது. ஃபாலோ பண்றான் மகாராணி பால். எங்க போயிட்டாரு இவரு? பால் எடுத்துன்னு வரேன்னு சொல்லி இவரு எங்க போயிருக்கிறாரு பாரு. என்னங்க ஐயோ பால் வச்சு போய் அந்த தேவட போறாங்க. மகாராணி பால் பண்ணிருந்தல பால் கட்டிச்சு. என்ன பால் வச்சு போய்க்கிறாங்க பாரு. பாரு வச்சு போய்க்கிறாங்க. ஐயோ பால்! ஆமா என் கையில வசங்குது. கொஞ்சம் குச்சி பாரு. ஐயோ எக்கல கடிச்சிருக்கீங்க பத்தி தாவறதுனா அப்படி. அவங்க ஏன் சிரிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் என்ன வாய் இடிச்சிருக்காங்க. என்ன சாவடிக்க போறானா? கேவல சாவடிக்க ஒரிஜினலா என்னன்னு பார்க்கலாம். ஒரிஜினல் யாங்கடி செக் பண்ணுவாங்க. பேசிட்டா வந்துருவாங்க. நான் ஊத்து. ஐயோ நான் கோவிந்தா, அப்படியே இன்னத்துக்கு வந்து அப்படியே பேசினா வந்துருவாங்க. நீ பாரு நான் ஊத்துறேன். அப்புறம் போய் பாருங்க. என்னங்க நான் பால் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஆமா நீங்க எங்க போயிட்டீங்க? இதாங்க பாலை சாப்பிடுங்க. பாலை சாப்பிட சொன்னா என் முகத்தை எதுக்குங்க பாக்குறீங்க நீங்க? என்னங்க சின்ன சின்ன மணல் எடுத்து சிறு வீடு கட்டிய போதெல்லாம் நாம் இருவிலையும் புன்னகை கொடுப்பார். பாலாடை அவளை உடுத்தி பருவமெல்லாம் திரண்டு வந்த அந்த பூவாடைக்கு வரன் முடிக்காமலே இந்த பிராணம் போகுது. உன்னை யான் பார்க்கிறேன். இதுதான் கடைசியா நான் உன்னை ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்னும் நம்ம நிறைய வருஷம் நிறைய நாள் நம்ம நல்லா ஒத்துமையா ஒண்ணா இருப்போம். வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் இறைவன் ஒருவன் மேலே பார்த்து கொண்டு தாங்க இருக்கிறான். யார் யாரு எப்ப கூக்கணும்னு தூக்கிடுறான். சரி,
நான் கொடுத்த பாலை குடிக்கவில்லை என்றால் உனக்கு வருத்தம். ஆமாங்க. இதுதான் பால் குடிக்க வேண்டும் என்றதால் யாரால் மாற்றி அமைக்க முடியும்? என்னையா பாத்து நடக்கிறீங்க? நீங்க புதுசா பாக்குறீங்களா? நான் உன்னை புதியதாக தான் பார்த்தேன். என்ன புதுசாவும் பாரு, பைசாவும் பாரு. யாரு என்னைக்கு பார்க்க போறேன்? பொறுமையா சாப்பிட மாட்டீங்களா? எங்க போனாலும் உங்களுக்கு அவசரம் தானே உங்களுக்கு. பொறுமையா சாப்பிடுங்க. என்னங்க? நீ கொடுத்தது பால் தானே? ஆமா, நானே காய்ச்சி நானே எடுத்துட்டு வந்தேங்க. நீ கொடுத்த பால் என் நெஞ்செல்லாம் எரிகிறது.